வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வகுப்பில் வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வில்லியம் பெண்டிங் பிரபு இப்படி ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1828 1835 தான் அவருடைய காலமாக இருக்குது. இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்படுவர் இவர் தான். இந்தியாவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷனுடைய அதாவது வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தோம். அதாவது பிரிட்டிஷுடைய முதல் தலைமை ஆளுநர் யாருனாலும் அது வாரன் ஹேஸ்டிங்ஸு. வில்லியம் கோட்டையினுடைய முதல் தலைமை ஆளுநர் அப்படி சொன்னாலும் அது வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதலாக இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் என்ற பேர் யாருக்கு இருக்குன்னா இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை மாநிலத்தின் ஆளுநராக இருந்தது யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. மைய இந்தியாவில் அதாவது மத்திய இந்தியாவில் காணப்பட்ட கொள்ளையர்கள் கூட்டமான தக்கர்களை ஒடுக்கிய தலைமை ஆளுநர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அதனால் இவர் என்ன பண்ணுறா, யாரை கொண்டு தக்கர்கள் என்ற கொள்ளையர்களை ஒடுக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா தக்லி சிலிமேன். யார்? சார் வில்லியம் சிலிமேன் என்பவர் தான். அதான் அவர் தக்லி சிலிமேன் அப்படி சொல்லுவாங்க. சார் வில்லியம் தக்லி சிலிமேன் என்பவரை தான் அவர் நியமிக்கிறாரு. அவர் மூலியமாக தான் தக்கர்களை இவர் இந்த கொள்ளையர்களை ஒடுக்கிறார். அடுத்ததாக இவருடைய காலத்தில் தான் 1833 ஒரு பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது. வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இனி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்ற தகுதியை கொடுத்தது இந்த பட்டய சட்டம் தான். தலைமை ஆளுநரின் ஆலோசனை குழுவில் முதலாக சட்ட உறுப்பினராக மெக்காலே பிரபு என்ன பண்ணுறாரு? நியமிக்கப்பட்டார். பொது ஆட்சி பணிகள் இந்தியமயமாக்கப்பட்டது இங்கே தான். பொது ஆட்சி பணி முதல்ல பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இந்தியமயமாக்கப்பட்டது இவருடைய காலத்தில் தான் இந்தியமயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் பிடபிள்யூ இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் இந்திய ஆட்சிப்பணி இருக்கா இல்லையா, இந்திய ஆட்சிப்பணி, பிடபிள்யூ டிபார்ட் இந்திய பொதுப்பணித்துறை, இது எல்லாம் வந்து இந்தியமயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் ஆக்கப்பட்டது. முதலாக இந்தியர்களுக்கு அரசு பணிகளை அளித்த சட்டம் இந்த 1834 பட்டய சட்டம் தான். இந்தியாவில் இங்கிலாந்து குடிமக்கள் நிலம் வாங்க குடியேற வழிவகுத்த சட்டமும் இந்த 1834 பட்டய சட்டம் தான். அதை பாருங்கள், இங்கிலாந்து குடிமக்கள் வந்து இந்தியாவில் நிலம் வாங்கலாமா குடியேறலாமா, இதுக்கெல்லாம் வந்து வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிசம்பர் 4 1829 இந்திய ஆர்டிகல் விதியிருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி எண் 17 இதில் வந்து சதி முறையினை வந்து ஒழிக்க சட்டம் கொண்டு வந்தது யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சட்டம் கொண்டு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போ கொண்டு வந்தார்? டிசம்பர் 4 1829 கொண்டு வராரு. அவர் உறுதுணையாக இருந்தது யார்? ராஜாராம் மோகன் ராய் என்பவர் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. பென்சிஸ் கொலை, நரபலி இடுமுறை இதெல்லாம் தடை செய்த தலைமை ஆளுநர் யாருனாலும் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் தடை செய்கிறாரு. மக்களின் நலனில் அக்கறை செலுத்திய முதல் கவர்னரும் இவர் தான். மெக்காலேவுடைய கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 2 1833. இந்தியாவின் பயிற்சி மொழியாகவும் அரசாங்க மொழியாகவும் ஆங்கிலத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொண்டுட்டு வராரு. அவர் அறிவித்த ஆண்டு மார்ச் 7 1835. இந்தியாவின் முதலாக மருத்துவக் கல்வி தொடங்கப்பட்டதும் இவருடைய காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. எங்கே தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் முதல் மருத்துவ கல்லூரியை தொடங்கியிருக்கிறாங்க 1835. முதலாக இந்தியர்களுக்கு சதர் அமீன் என்ற உயர் பதவிகள் வழங்கப்பட்டதும் இந்த சட்டத்தின் மூலமாக தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 25 1831 சிந்து நதி படகு போக்குவரத்து உடன்படிக்கையை வந்து கொண்டு வந்தது யார்? இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வராரு. இந்த உடன்படிக்கை யாராருக்கிடையே செய்து கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுக்கும் ராஜா ரஞ்சித் சிங்கும் இடையே தான் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. இருவரும் முதலில் எந்த இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா ரூபார் என்ற இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. சட்லஜ் நதிக்கரையில் ரூபார் என்ற இடத்துல சந்திக்கிறாங்க. மைசூரில் ஒரு ஆணையாளரை நியமித்து அதன் நிர்வாகத்தை
எடுத்துக்கொண்ட தலைமை ஆளுநரும் இவர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இவரால் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய பகுதிகள் எங்கெங்கேயோ அங்கே என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சிறிய சிறிய துணை ஆளுநர்கள் நியமித்து ஆணையர்களை இதை நியமித்து அதன் மூலம் என்ன பண்ணுறாரு, இவர் நிர்வாகத்தை மேற்கொள்கிறாரு. அடுத்தது மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய தலைமை ஆளுநரும் இவர் தான். மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினதும் இவர் தான். முதலாக மகள்வாரி முறையை அறிமுகம் செய்யப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் மகள்வாரி முறையை கொண்டு வரப்பட்டது. இந்த கொஸ்டின்லாம் தேர்வில் கேட்குறாங்க. மேலும் இந்த மகள்வாரி முறையை வேற எங்கெல்லாம் இவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் அது எது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய மாகாணமான பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மகள்வாரி முறையை இவர் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனால் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கே, ஆக்ராவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. மகள் என்பது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் என்று பொருள். இங்கு அரசாங்கம் கிராமத்திற்கு இடையே நில வருவாய் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அரசாங்கத்திற்கும் கிராமத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் என்னது, இந்த மகள்வாரி முறை என்று அர்த்தம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாகீர்தாரி முறையை பார்த்துருப்பீங்க, ராயத்துவாரி முறையை பார்த்துருப்பீங்க. ஜாகீர்தார் முறை யாரார்கிட்ட செய்து கொள்ளப்பட்டது, அரசாங்கத்திற்கும் இன்னொருத்தவங்க யார், ஜமீன்தார்களுக்கும் இடையே சொல்லிக் கொண்டதான் என்ன முறை, ஜாகீர்தாரி முறை. அடுத்தது அரசாங்கத்திற்கும் குடியானவர்களுக்கும், குடியானவர்கள் யார், விவசாயிகள், அவர்களுக்கு இடையே சொல்லக்கூடிய உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைத்துவாரி உடன்படிக்கை. அடுத்து அரசாங்கத்திற்கும் கிராமங்களுக்கும் இடையே செய்த உடன்படிக்கை என்னது, மகள்வாரி முறை. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, தேர்வில் கொஸ்டினில் கேட்பதற்கு இதெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூரி முறையை கொண்டு வந்ததும் இவர் தான் கொண்டு வர்றாரு. ஜூரி முறையை கொண்டு வந்தது யார், இவர் தான் ஜூரி முறையை கொண்டு வந்திருக்கிறாரு. கிபி 1835 பூனாவில் எல்பின்ஸ்டன் ஆங்கில கல்லூரியையும் கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியையும் இவரால் கொண்டு வரப்பட்டது. எல்பின்ஸ்டன் என்ற ஆங்கில கல்லூரியையும் கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது யார், இந்த வில்லியம் பென்டி பிரபு தான் கொண்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பம்பாய், ஆக்ரா, டெல்லி, கல்கத்தா போன்ற இடங்களில் நெடுஞ்சாலைகளை இவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைகளாக இவரால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக வில்லியம் பென்டி பிரபுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேக்கப் அப்படின்போது தான் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து 1835 36 ஓராண்டுகள் தான் இவர் இருக்கார். பத்திரிகை தடைகளை நீக்கியவர் இவர் தான். பத்திரிகை தடைகளை நீக்கிய சட்டம் இவரால் பிறப்பிக்கப்பட்டது. பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்க, பத்திரிகை தடைகள் விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடைகள்லாம் என்ன பண்ணிக்கிறார், இவர் நீக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்திய பத்திரிகை விடுதலையாளர் என அழைக்கப்படுகிறார். இந்திய பத்திரிகையின் விடுதலையாளர் அப்படின்னா யார், இந்த சார்லஸ் மேக்கப். இந்த கொஸ்டினை தேர்வில் கேட்டுக்கிறாங்க. இந்திய பத்திரிகையின் விடுதலையாளர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க, சார்லஸ் மேக்கப் என்பது தான் அது சரியான விடையாக இருக்கிறது. இவருக்கு அடுத்ததான் பிரபு யார் மாறாங்கன்னா ஆக்லாந்து பிரபு ஆட்சிக்கு வராரு. இவர் 1836 42 வரலையும் ஆட்சியில் இருக்கிறாரு. இவர் காலத்தில் தான் முதல் ஆப்கானிய போர் நடக்குது. 1838 42 வரலையும் நடக்குது. இப்போருக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநரும் ஆக்லாந்து பிரபு தான். இதுக்கு காரணம் என்ன, இது காரணமானது தலைமை ஆளுநர் யார், ஆக்லாந்து பிரபு தான் இதுக்கு தலைமை ஆளுநராக இருக்காரு. இப்போரின் முடிவுக்கு கொண்டு வந்த தலைமை ஆளுநர் யார் பார்த்தீங்கன்னா எல்லன் பாரோ பிரபு. புரியுதுங்களா? அப்போ முதல் ஆப்கானிய போருக்கான காரணமானவர் ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாந்து பிரபு. முதல் ஆப்கானிய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லன் பாரோ பிரபு தான் முடிவுக்கு கொண்டு வராரு. போருக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்ய படையெடுக்கும், இந்தியாவின் மீது ரஷ்யா படையெடுக்கும் என்ற அச்சம்தான் இந்த முதல் ஆப்கானிய போருக்கு காரணமாக இருந்தது. கிபி 1838 முக்கூட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாந்து பிரபு, ரஞ்சித் சிங்கி, ஷா சுஜா. ஸோ யார், ஆக்லாந்து பிரபு யார், வைஸ்ராயி. ரஞ்சித் சிங் யார், பஞ்சாபின் ஆட்சியாளராக இருக்கார். ஷா சுஜா என்பது யார், இது வந்து ஆப்கானிஸ்தான் மன்னராக இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, முக்கூட்டு உடன்படிக்கை 1838 செஞ்சுக்கிறாங்க. இவர்களுக்கு அடுத்ததாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லன் பாரோ பிரபு வராரு.
1842 44 ஆப்கான் போர் இவர் காலத்தில் தான் நடந்துச்சு. எல்லன் பாரப்பிரபு இதுதான் முடிவு கொண்டு வந்தாரு ஆப்கானிய போற, அது இவர் காலத்தில் நடந்துச்சு சொல்றாங்க. 1843 சிந்து மாகாணத்தை ஆங்கில பேரரசுடன் இணைத்த தலைமை ஆளுநர் யாரு? இந்த எல்லன் பாரப்பிரபு. அடிமை முறையினை நீக்கினதும் இவர் தான். அடிமை முறையினை ஏற்கனவே அடிமையாக இருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாரு. அடிமை முறையினை நீக்கியவர் யாருன்னு எல்லன் பாரப்பிரபு தான். எல்லன் பாரப்பிரபுக்கு அடுத்ததாக ஆட்சிக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பில்போர்ட்ஸ் போர்டு. வில்லியம் போர்டு என்பவர் தான் வந்து அடுத்ததாக தற்காலிக ஒரு ஆளுநராக இவர் இருக்காரு. இவருக்கு அடுத்ததாக வந்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஹார்டிச் பிரபு இருக்காரு. இவர் ஒரு 4 ஆண்டுகள் இவர் ஆட்சியில் இருக்காரு. 1944 48 வரலையும் இவர் தான் இருக்காரு. ஆங்கில கல்வியினை கற்ற இந்தியர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வழங்கப்படும் என அறிவித்தது இவர் தான். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வழங்கப்படும் என்று அறிவித்தது யாரு? இந்த முதலாம் ஹார்டிச் பிரபு தான் அறிவிக்கிறாரு. அடுத்து டேனியர்கள் 1845 தங்கள் வாணிப தளங்களை ஆங்கிலேயரிடம் விற்பனை செய்தனர். புரியுங்களா? அப்பொழுது தலைமை ஆளுநராக இருந்தது யாருனாலும் முதலாம் ஹார்டிச் பிரபு தான். உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 1845 வருஷத்தை கொடுக்காமலும் இருக்கலாம். அந்த காலத்தில் டேனியர்கள் தங்கள் வாணிப தளங்களை ஆங்கிலேயரிடம் விற்று தன் தாயகம் திரும்பிய பொழுது கிழக்கிந்திய அதாவது இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தது யார் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. முதலாம் ஹார்டிச் பிரபுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரிசாவின் கோண்டின மலைவாழ் மக்களிடம் நிலவிய நரபலியிடும் முறையை தடை செய்தது இவர் தான். புரியுதா? ஒரிசாவில் கோண்டின மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நரபலியிடுற முறையை வந்து அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கடுமையாக எதிர்த்து அதை தடை செய்தவரும் யார்? இந்த முதலாம் ஹார்டிச் பிரபு தான். எப்படி வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி ஒழிப்பு திட்டத்துக்கு எதிராக தன் சட்டம் கொண்டு வந்தாரோ அதே போல் நரபலியிடும் முறைக்கு வந்து எதிராக இவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாரு முதலாம் ஹார்டிச் பிரபு. இவர் காலத்தில் தான் வந்து முதல் ஆங்கில சீக்கிய போர் நடந்துச்சு. 1945 46 சீக்கிய போர் நடந்துச்சு. இது லாகூர் உடன்படிக்கையின்படி முடிவுற்றது 1946. அதாவது முதல் சீக்கிய போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றதுன்னா லாகூர் உடன்படிக்கையின்படி முடிவுற்றது 1846. முதல் சீக்கிய போரின் பொழுது ஆங்கிலேய ஆளுநராக இருந்தது யாருனாலும் முதலாம் ஹார்டிச் பிரபு தான். இவருக்கு அடுத்ததான் வந்து யார் பார்த்தீங்கன்னா டல்கோசி பிரபு என்பவர் வராரு. மிக முக்கியமான ஒரு நபர். இவர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நவீன இந்தியா அப்படிங்கிற மாற்றத்துக்கு காரணமானவர் இவர் தான். புரியுது? ஆனால் இவர் கொண்டு வந்த கொள்கைகளால் இந்திய அரசுகள் நிறைய இணைக்கப்பட்டது. ஆனால் இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் வெறுப்பு நோய் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவரும் இவருடைய செயல்பாடு தான். என்ன செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 1848 56 என்ற காலகட்டம் வரையும் இவர் தனது ஆட்சியில் இருக்கார். இவர் இருக்கக்கூடிய இந்த காலத்தை தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரிசிலப்பு கொள்கையினை அறிமுகப்படுத்தினார். வாரிசு இழப்பு கொள்கையை இவர் அறிமுகப்படுத்தினார். என்ன சார் இந்த வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசர்கள் மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்பொழுது அவர்களுக்கு வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், தத்து எடுத்துக்கலாம். பொதுவாக வாரிசில் என்ன பண்ணலாம், அவங்க தத்தெடுத்து அவங்க தனக்கு வாரிசாக நியமித்து கொள்ளலாம். இந்த மாதிரி முறையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆங்கிலம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மன்னர் இருக்கீங்கன்னா உன்னுடைய பிறந்த பையன் இருந்தால் வாரிசு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண வாரிசு இல்லைன்ட்டு இன்னொரு வாரிசாக நீங்கள் வாரிசை தத்தெடுக்கக்கூடாது, அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. இந்தியர்களுக்கு வந்து வாரிசு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பகுதி என்ன ஆகும், அந்த அரசு என்ன ஆகும், அந்த அரசு வாரிசே இல்லாமல் தனியாக நிற்கும். அந்த அரசை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மன்னர் இறந்த பிறகு ஆங்கிலேயர்கள் தங்கள் ராஜ்யத்தோடு இணைத்து கொள்கிறார்கள். இவ்வாறு இணைச்சு தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போவதற்கு இந்த டல்கோசி இந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாரிசு இழப்பு கொள்கையுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாப்ஸ் கொள்கை, அவகாசி கொள்கை, சுவிகாரம் கொள்கை. அதான் சொல்லுவாங்க சில பிள்ளைகள் சுவிகாரம் எடுத்துக்கிறாங்களா, அதான் சுவிகாரம் கொள்கை. நாடு இலக்கும் கொள்கை, தன் நாடுகள் வந்து இழந்துடுறாங்களா இல்லையா, அதான் நாடு இலக்கும் கொள்கை. தத்தெடுக்கா கொள்கை அப்படின்னா குழந்தைய தத்தெடுக்கக்கூடிய உரிமை இருந்துச்சு, இப்போ இது தத்தெடுக்கா கொள்கை.
அடுத்து காலாவதி கொள்கை. புரியுதுல, அந்த அரசு வந்து காலாவதி ஆயிடுச்சு, காலாவதி கொள்கை. ஸோ இந்த மாதிரி பேர்கள்லாம் பல பேர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வேறு பேர்கள் வந்து கொடுத்து தேர்வில் நிறைய கொஸ்டினு கேட்டுக்கிட்டேயே இருக்கிறாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு கொஸ்டினாக தான் இந்த வினா இருக்குது. இக்கொள்கையின் மூலமாக, அதாவது எது, எந்த கொள்கை, இந்த வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக இணைத்த முதல் அரசு எது, நாடு எது என்பது சதாரா 1848. கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது டல்கோசி பிரபுவால் கொண்டு வரப்பட்ட அவகாசி கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் எது, சதாரா. இப்போ இவருடைய கொள்கையை வந்து ஒவ்வொரு 1 by 1 யாரெல்லாம் இதை வந்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது, எந்தெந்த வருஷத்தை இணைச்சிட்டாங்க பார்க்கலாம். சதாரா 1848 இணைஞ்சிருச்சு. ஜெய்ப்பூர் 1849, சாம்பல்பூர் 1849, பகத் என்ற பகுதி 1850, உதயபூர் 1850, ஜான்சி 1853, நாக்பூர் 1854. ஸோ இப்படின்னு மொத்தம் 7 நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தங்களுடைய இந்த கொள்கையின் மூலமாக இணைத்து கொண்டார் டல்கோசி பிரபு. இந்த டல்கோசி பிரபுடைய காலத்தில் தான் 2வது சீக்கிய போர் நடைபெறுகிறது. முதல் சீக்கிய போர் என்ன உடன்படிக்கைப்படி முடிவுட்டு சொன்னோம், நம்ம லாகூர் உடன்படிக்கையின்படி முடிவுட்டுதா இல்லையா முதல் சீக்கிய போர். இப்போ 2வது சீக்கிய போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுறுகிறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்கள், 2வது சீக்கிய போர் 1848-49 காலகட்டத்தில் நடந்துச்சு. இப்போரின் மூலமாக ஆங்கிலேய பேரரசுடன் பஞ்சாப் இணைக்கப்பட்டது. ஆங்கிலேய பேரரசுடன் பஞ்சாப் என்ன பண்ணிட்டானுவன், இணைச்சிட்டானுவன். அப்படி இணைச்ச ஆண்டு மார்ச் 29, 1849. லாரன்ஸ் சகோதரர்கள் தான் பஞ்சாப் மாகாணத்துடைய ஆணையர்களாக இருந்தாங்க. யார், லாரன்ஸ் சகோதரர்கள். கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, லாரன்ஸ் சகோதரர்கள் இந்தியாவில் எந்த பகுதியினுடைய ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருந்தனர் அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அது பஞ்சாப் பகுதியினுடைய ஆளுநராக இருந்தாங்க. அடுத்தது 2ஆம் பர்மிய போர் 1852. இந்த கொஸ்டின், இந்த தலைப்பே கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினே கேட்டிருக்காங்க தேர்வில். இந்த போரின் மூலமாக கீழ்பர்மா அல்லது பெகு 1852 பகுதியை இணைத்தார் டல்கோசி பிரபு. கீழ்பர்மா 2ஆம் பர்மிய போர் மூலமாக கீழ்பர்மா அல்லது பெகுங்கிற ஊரை வந்து என்ன பண்ணுறாரு டல்கோசி பிரபு தன் ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டார். டல்கௌசியால் கர்நாடகா நவாப்பின் பட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1855. இப்போ கர்நாடகா நவாப் அப்படிங்கிற பட்டம் வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1746 முதல் கர்நாடகா போராட்டம் நடந்துச்சா இல்லையா. ஸோ இந்த 1700 இந்த 18ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடுச்சு, 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து கர்நாடகா நவாப்புங்கிற ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த பட்டம் வந்து 1855 நீக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சந்தேலர்கள் கிளர்ச்சி எப்பொழுது நடந்துச்சுன்னா 1855 நடந்துச்சு. இந்த கொஸ்டின் தேர்வில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தேலர்கள் கிளர்ச்சி. அயோத்தி பேகங்களின் கிளர்ச்சி. அடுத்து அயோத்தி பேகங்களுடைய இணைச்சல். அதாவது என்ன, அயோத்தி பேகங்கள்லாம் அயோத்தி பேகங்கள் இருக்கிறாங்க, அயோத்தி ஆட்சியாளர் பெண்கள் இருக்கிறாங்க. அயோத்தி பேகங்கள்ங்கிறது நேரம்னா அயோத்தி பேகங்கள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்குள்ள பெண்கள், அரசர்களுடைய மனைவிகள். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அயோத்தி பேகங்கள் அழைக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அயோத்தி என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து டல்கோசி பிரபு என்ன பண்ணுறாரு, அந்த வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக இணைச்சு கொள்கிறாரு. அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, டல்கோசி மேலே மிகுந்த எரிச்சலுடன் இருக்கிறாங்க. அது தஞ்சை பகுதிகளை 1856 இணைச்சிக்கிறாரு. தஞ்சாவூரை டல்கோசி இணைத்தார். இவர் கடைசியாக பட்டய சட்டம் 1853 இவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா. பட்டய சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது, 1793, 1813, 1833, 1853 என்ற 4 பட்டய சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. 4வது பட்டய சட்டம் வந்து யாருக்குள்ள கொண்டு வரப்பட்டது, டல்கோசி பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. கொஸ்டின் கேட்பாங்க, பட்டய சட்டங்கள் மொத்தம் எத்தனை கேட்பாங்க, 4 அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கவுன்சில் சட்டம் எத்தனை சொல்லுவாங்க, 3 அப்படின்னு சொல்லணும். வங்காளத்திற்கு ஒரு துணை ஆளுநர் நியமிக்க வழிவகுத்த சட்டம் எது, இந்த 1053 பட்டய சட்டம் தான். சட்ட உறுப்பினராக இனி தலைமை ஆளுநரின் மன்றத்தில் முழு நேர உறுப்பினராக உருவாக்கிய சட்டம் இதுதான். அதாவது என்ன பண்ணுவாங்க, சட்ட உறுப்பினர் இருக்காங்களா இல்லையா, சட்ட உறுப்பினர்கள்
அதாவது இந்தியாவிலிருந்து நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகளை கொண்டு நியமிக்கப்பட்ட சட்ட உறுப்பினர் தலைமை ஆளுநருடைய அவையில் முழு நேர உறுப்பினராக என்ன பண்ணுவாங்க, அங்கேயே அமர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது எது? இந்த 1953 பட்டை சட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆட்சி பணிக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்த சட்டமும் இந்த 53 பட்டை சட்டம் தான். ஐசிஎஸ் தேர்வுகளை துவக்கிய கவர்னர் ஜெனரல் யார்? டல்கோசி பிரபு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஸ் தேர்வு வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் நடைபெறும். ஐசிஎஸ் தேர்வு எங்கே நடைபெறும்? இங்கிலாந்தில் மட்டும்தான் நடைபெறும். இங்கிலாந்தில் மட்டும்தான் தேர்வு நடைபெறும். ஆனால் அதன் பிறகு இந்தியாவில் தேர்வு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். மிக இளம் வயதில் தலைமை ஆளுநராக ஆனதும் அந்த டல்கோசி பிரபு தான். தனது 35வது வயதில் வங்காளத்தில் பொறுப்பில்லாத கவர்னர் ஜெனரல் இவர் தான். வங்காளத்தில் பொறுப்பில்லாத முகம் யார்? இவர் தான். முகம் கொண்ட கவர்னர் ஜெனரல் இவர் தான். வங்காள பொறுப்பு இல்லாத. ஏன்னா இவர் வங்காளத்தில் வந்து பொறுப்பு இல்லை. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுடைய மற்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் மிக முனைப்பாக இருந்ததால் வங்காளத்தில் வந்து என்ன பண்ணல, ஆட்சி செய்வதில் இவர் முனைப்பு காட்டலை. அதுதான் அந்த பாயிண்டில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது 1853 தாம்சானி கல்வி முறையை அறிமுகப்படுத்தின இவர் தான். தாம்சானி கல்வி முறையை கொண்டு வந்தது இவர் தான். 1853 தாம்சானி கல்வி முறையை கொண்டு வந்தது யார்? டல்கோசி பிரபு தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் காலத்தில் தான் வந்து சார்லஸ் வுட் அறிக்கை ஜூலை 19, 1854 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம்னா எது? இந்த சார்லஸ் வுட் அறிக்கை தான். ஜூலை 19, 1854 நடந்துச்சு. இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. உட்ஸ் அறிக்கைப்படி 1857 இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எத்தனை? மொத்தம் 3. ஒன்று கல்கத்தா, மும்பை, சென்னை. இந்த 3 பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்துது இந்த 1857 சட்டத்தின்படி, உட்ஸ் அறிக்கையின்படி. இது கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வுட் அறிக்கையின்படி இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழக எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பல்கலைக்கழகம் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அடுத்தது சென்னை பல்கலைக்கழகம் எந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆங்கிலேயர் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? கல்கத்தா பல்கலைக்கழகம். உட்ஸ் அறிக்கைப்படி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் லண்டன் பல்கலைக்கழகம் மாதிரி உருவாக்கப்பட்டது. பாருங்கள், கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1857 சார்லஸ் வுட் அறிக்கையின்படி ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்கத்தா, மும்பை, சென்னை பல்கலைக்கழகங்கள். லண்டனில் எந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பாக உருவாக்கப்பட்டது? எதன் மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. லண்டன் பல்கலைக்கழகங்கள் மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் நவீன கல்விக்கு வழிவகுத்த சட்டம் சார்லஸ் வுட் அறிக்கை 1854. பொது கல்வித்துறை 1855 கொண்டு வந்தார். உலகில் முதல் ரயில் பாதை இங்கிலாந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1825. அதாவது உலகிலேயே முதலாக இங்கிலாந்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வராங்க. அங்கே கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓட்டம் போட்டு பார்க்குறாங்க. ரயில் ஓட்டம் 1825 தான் ரயில் ஓட்டம் போட்டு பார்க்குறாங்க. அது போட்டு ஃபஸ்ட்டு என்ஜின் போகுது. 1825 என்ஜின் தான் ஓட்டி பார்க்குறாங்க. ஓட்டி பார்த்ததுக்கு பிறகு அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு 1830 தான் வந்து பேசஞ்சர் மனிதர்களை வந்து அமர வைத்து அந்த ரயிலே முதல் இயங்க ஆரம்பிக்கிறது. 1830 தான் இயங்க ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? ஆசியாவின் முதலாக ரயில் போக்குவரத்தினை துவக்கிய நாடு இந்தியா. ஆசியாவிலேயே ரயில் போக்குவரத்து தொடங்கிய நாடு எது? இந்தியா. 1853. இந்தியாவின் முதலாக ரயில் பாதை, அதாவது இருப்பு பாதை தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. எப்போ தொடங்குறாங்க, எங்கெங்கே தொடங்குறாங்க பார்த்தீங்கன்னா, மும்பை டு தானேக்கு தொடங்குறாங்க. கொஸ்டின் கேட்குறாங்க. 35 கிலோமீட்டரு, 20 மைலு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. இந்த மும்பை டு தானே எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுதான் முதல் இரும்பு பாதை திட்டத்தை அமைச்சதும் இவர் தான். கிபி 1854 கவுரா டு ராணிகஞ்ச் வரை 2வது இரும்பு பாதையை ஏற்படுத்தினார். 1856 சென்னை டு அரக்கோணம் வரை என்ன பண்ண தமிழ்நாட்டில்
ஒரு ரயில் பாதையை ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறையிலையும் இவர் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணிருக்காரு, அதிகமாக அக்கறை காட்டியிருக்கிறாரு. அதுதான் கங்கை கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்ததும் இவர் தான், டல்கோஜி பிரபு. கல்கத்தாவையும் சரி கல்கத்தாவையும் பெஷாவரையும் இணைக்கும் ஒரு பெரும் வழி சாலையை, கிராண்டன் ரோடு அப்படிம்பாங்க, பெருவழி சாலையை அமைத்தது டல்கோஜி பிரபு தான். இவர் 1852 தந்தி போக்குவரத்து, கல்கத்தா டு ஆக்ராவுக்கு தந்தி போக்குவரத்து முறையை கொண்டு வந்தது இவர் தான் கொண்டு வராரு. முதலாக தந்தி கொண்டு வராங்க. இப்போ தந்தியையும் நீக்கிட்டாங்க. இப்போ வேறு மாதிரியான மின் அஞ்சல் முறையெல்லாம் வந்துருச்சு. அரையண அஞ்சல் முறை அறிமுகப்படுத்துனதும் டல்கோஜி பிரபு தான். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அரையண அஞ்சல் முறை கொண்டு வந்து யார் அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது யார்? டல்கோஜி பிரபு தான். பொதுப்பணித்துறையினை அறிமுகப்படுத்தினது யார்? டல்கோஜி பிரபு தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு. 1856 விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்ததும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ரூர்க்கியில் பொறியியல் கல்லூரியை ஏற்படுத்தினதும் இவர் தான் நிறுவினார். இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை யாருனாலும் டல்கோஜி பிரபு தான். கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொழில்நுட்ப கல்வியின் தந்தை இவர் தான். இந்திய இருப்பு பாதை திட்டத்தின் தந்தைனாலும் இவர் தான். ஸோ பார்த்துங்க, இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை, இந்திய தொழில்நுட்ப கல்வியின் தந்தை, இந்திய இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை என்ற 3 பேர்கள் சொல்கிறாங்க. இது இல்லாமல் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் சிறப்பு பெற்ற இவர் 1857 பெருங்கழகத்திற்கு அடித்தளமிட்டதும் இவர் தான். புரியுதுங்களா? பெருங்கழகத்துக்கு அடித்தளமிட்டதும் இவர் தான். நவீன இந்தியாவை உருவாக்குனதும் டல்கோஜி பிரபு. இவர் கீழே நாட்டு ஆபிரகாம் லிங்கன் என்று அழைக்கப்படுகிறார். கீழே நாட்டு ஆபிரகாம் லிங்கன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். யார்? டல்கோஜி பிரபு. ஸோ இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் டல்கோஜி பிரபு இந்திய நாட்டில் அதிக அக்கறை கொண்டு இருந்தாலும் இவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு வரணும் அப்படி நோக்கமாக தான் இருந்துச்சு இவருடைய டல்கோஜி பிரபு காலத்தில். இவருக்கு பிறகு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 1857 பெருங்கழகம் நடைபெறுகிறது. இந்த பெருங்கழகத்துக்கு காரணமானது யாருனாலும் இவர் தான். அதான் அடித்தளமிட்டவர்னு போட்டிருக்காங்களா, அடித்தளமிட்டவர். புரியுதுங்களா? பெருங்கழகத்துக்கு காரணமானவரும் இவர் தான். இப்படி காரணம் வந்ததால் எதுக்காக இந்த போருக்கு இவர் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் கடைபிடித்த அந்த வாரிசிலப்பு கொள்கை தான் முக்கியமான காரணம். ஏன்னா அந்த வாரிசிலப்பு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. வாரிசிலப்பு கொள்கை என்ன பண்ணுது? ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த தாக்கத்தினால் வெடித்து கிளர்ந்து எழும்பிய இந்திய ஆட்சியாளர்கள் வட மாநிலங்களில் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்கள் எதிர்க்க போராடினார்கள். அதன் வெளிப்பாடு தான் இந்தியாவின் பெருங்கழகம் 1857. இந்த 1857 பெருங்கழகத்திற்கு முதலில் வெடித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பராக்பூரில் தான் இதனுடைய முதல் கழகம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. மங்கள் பாண்டே என்பவர் தான் இதுக்கு முதல் இறையாறாரு. இது தொடங்கி வச்சதும் அவர் தான். ஸோ இந்த மாதிரி இந்திய ஆட்சியாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், அந்த போரினை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாலும், இது வந்து ஆங்கிலேய ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போர் வீரர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இது. இந்திய அரசுக்கும் இந்தியர்களுக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த போர் மிகுந்த அளவு நடைபெற்ற பிறகு இந்த போரினை ஒரு சில பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் தலைமை தாங்கி இந்த போரை வழிநடத்துகிறாங்க. அப்படி ஜான்சி என்ற பகுதியை உடைய புரட்சியாளர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தது யார் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். அவங்க தான் வந்து அந்த ஆங்கிலேயருக்கு அந்த பக்கத்தில் இருந்த புரட்சியாளர்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்து போர் புரிஞ்சது யாருன்னா அவங்க தான், ஜான்சி லட்சுமிபாய். அவங்க வந்து சர் ஹெக் ரோஸ் என்பவரால் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படி சொல்கிறாங்க. சர் ஹெக் ரோஸ் என்பவரால் என்ன பண்ணார்? சுட்டு கொல்லப்பட்டார் அப்படி சொல்கிறாங்க. அவர் சர் ஹெக் ரோஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்களில் ஆண் வேடம் தரித்து ஒரு ஆணுக்கு இணையான ஒரு போர் வீரனை போல் போர் புரிந்த பெருமை ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு சேரும். ஒரு இணையற்ற ஆண்மை கொண்டவர்
ஆண் பெருமை கொண்டவர்னு ஜான்சன் லட்சுமிபாய் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரை கொண்டது இவர் தான். இருந்தாலும் அந்த ஜான்சன் லட்சுமிபாயினுடைய போர் திறனை வந்து என்ன பண்ணியிருக்காரு, சார் ஹெக்ரோஸ் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதாவது சார் ஜான்சன் லட்சுமிபாயினை புகழ்ந்து பேசிய ஆங்கிலேய படையெடுப்பாளர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சார் ஹெக்ரோஸ். அதே போல் பீகாரில் வந்து புரட்சியாளர்களுக்கு தலைமை தாங்கி வழிநிலை சென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வர் சிங். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பீகார் என்ற பகுதியினுடைய புரட்சியாளர்களுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டால் கன்வர் சிங். அதே போல் மற்ற பகுதிகள் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி பேகங்கள் இருக்காங்க. அயோத்தி பகுதியில் வந்து புரட்சியாளர்களுக்கு வந்து தலைமை தாங்கின யார், அயோத்தி பேகங்கள் அவங்க இருக்கிறாங்க. இதே போன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் தன்னுடைய திறனை எதிர்த்து ஆங்கிலேய போர் புரிந்தார்கள். கடைசி கட்டமாக மே 10, 1857 தான் இந்த புரட்சி உச்சகட்டம் அடைகிறது. அப்பொழுது டெல்லியினுடைய ஆட்சியாளராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர், கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தான் டெல்லியினுடைய பேரரசராக அப்பொழுது பிரகடனப்படுத்தப்படுகிறார். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு நடந்த பெருங்கலகத்தின் போது இந்தியாவின் பேரரசராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. அவர் தான் வந்து முகலாய பேரரசினுடைய கடைசி பேரரசர் இவர் தான். இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. முகலாய வம்சத்துடைய கடைசி பேரரசர் யாருனாலும் 2ஆம் பகதூர் ஷாங்கிற கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கொஸ்டின்கள் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளை புரிந்து கொள்ளும் விதமாக தான் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு படிக்கும் பொழுதும் நீங்கள் வினாக்கள் வந்து தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.